ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா முத்திரை. நம்ம தொடர்ந்து பல முத்திரைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். அது என்னென்னா பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய ஒரு முத்திரையை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா சமான முத்திரை. இதுக்கு பேர் இன்னொரு பேர் மூகல முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமான முத்திரை பெயரிலேயே அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பஞ்சபூதங்களின் தாக்கங்களை சமப்படுத்தும் முத்திரை இது. பஞ்சபூதங்கள் ஏதேனும் ஒன்று குறைவாக அல்லது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் உருவாகக்கூடிய பிரச்சனையை வளரவிடாமல் தடுத்து ஒரே நிலையை உருவாக்குகிறது இந்த மூகுல முத்திரை. இதுக்கு பெயர் உண்டு மொட்டு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது விரிவடையும் தன்மை சொல்வதுண்டு. முகல் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுக்ரி முத்திரையும் அதுக்கு பேர் இருக்கு. பஞ்சபூத சக்தி, அந்த சக்திகளை நமக்கு கிடைக்க உதவி செய்கிறது. 5 விரல்களில் இங்கே சேர்க்கிறது, குவிக்கிறது. அதனால சக்தி கூடுகிறது, சக்தி கிடைக்கிறது நமக்கு. பார்ப்பதற்கு இந்த முத்திரை மிக எளிமையாக ஒரு காட்சி தருகிறது. கூம்பு போல தோற்றம் தருகிறது. ஆனால் நோய் தீர்க்கக்கூடிய முத்திரை இதுதான். இங்கே எந்த உடம்புல சக்தி தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் இந்த கூம்பு வடிவத்தை கொண்டு போய் தொட்டோம் அப்படின்னா அங்கே இந்த முத்திரையை சற்று நேரம் வைத்திருந்தால் அந்த பகுதியில் தேவைப்படுகிற சக்தி போய் சேர்ந்து விடும். அதனால் வந்த நோயும் ஓடி போய்விடுமா. ஒரு லென்ஸை வைத்து ஒரு சூரிய ஒளியை குவித்து அதை கூர்மையான அந்த ஒளிக்கற்றை ஒரு பேப்பரில் நம்ம வச்சோன்னா பேப்பர் எரிஞ்சிடும். அதே போல் ஏதாவது ஒரு உறுப்பில் நோய் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அந்த உறுப்பின் மேலே இந்த முத்திரையை தொடும் பொழுது அங்கே குடியிருந்த நோய் ஓடிவிடுகிறது. ஒரு சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து குவிந்து அதிக சக்தியை கொடுத்து அந்த நோய் உள்ள பகுதியை வைத்து மருந்தாக கொடுப்பது போல கொடுத்து நோயை விரட்டுவதே இந்த சிறப்பான முத்திரை தலையான பணியாகும். இந்த முத்திரையுடைய வேலை இது, அதோடைய ஒர்க்கு. சரி, எப்படி செய்யணும் அப்படின்னா சிம்பிள் தான். வீடியோ பார்க்கலாம். நீங்கள் 4 விரல்களிலும் நுனி விரல்களும் கட்டை விரல்களும் நுனி சேரும்போது உருவாகக்கூடிய முத்திரை தான் சமான முத்திரை. இங்கே கவனிக்கத்தக்க அம்சம் ஒரே இடத்துல தான். பஞ்சபூதங்களையும் சேர்த்து குவிக்கிறோம். அதனால் உடம்பு அதிக சக்தி உருவாகிறது. எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முறைக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 வேளை நம்ம தாராளமாக செய்யலாம். இதை எப்போ வேணாலும் செய்யலாம், உங்கள் விருப்பம். அதாவது எங்கேயாவது வலி ஏற்பட்டால் அங்கே லேசர் பீம் எடுத்து வைக்கிறது போல் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த முத்திரையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா வலி குறைகிறது. அதனால் இதனை அடிக்கடி நம்ம செய்யலாம். தடை எதுவும் இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். வரையறை எதுவுமே கிடையாது. தாராளமாக பண்ணலாம். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் முதுகு பகுதிகளில், இடுப்பு மற்றும் மேலாக வெளா எலும்பு பகுதியில் சற்று கீழாக இந்த சமான முத்திரையை வச்சு தொட வேண்டும். வயிற்று பகுதியில் குறிப்பாக மண்ணீரல், கணையம், அதுக்கு அந்த உறுப்புகளை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இடது பக்க வெளா எலும்புக்கு கீழே வச்சு நெஞ்சுக்கு கீழ்ப்பகுதியில் நம்ம வைத்து கொண்டிருக்க வேண்டும். நுரையீரல் பிரச்சனை ஏதாவது மார்புக்கு 2 பக்கங்களில் இந்த முத்திரையை வைத்து நம்ம செய்யலாம். இப்படி தான் இந்த அவயத்தில் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இந்த முத்திரையை கொண்டு நம்ம தாராளமாக செய்யலாம். அதனால் இந்த சமான முத்திரை சக்தி வாய்ந்த திறன் மிகுந்த ஒரு முத்திரை. இதுக்கு இன்னொரு பேர் நோய் தீர்ப்பவர் அப்படின்னு அழைப்பதுண்டு இந்த முத்திரையுடைய பேர். அடுத்தது என்ன நன்மை அப்படின்னா உடம்பில் எந்த இடத்தில் வலி ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் இந்த முத்திரையை தொட்டு செய்யும்போது வலி குறைகிறது. சில சமயங்களில் நமக்கே தோன்றுவதுண்டு, நம்ம உடம்பில் சில இடங்களில் எதுவும் சக்தி எதுவுமே இல்லையோ என்று அந்த இடங்களில் இந்த முத்திரையை வச்சு நம்ம அதை சக்தி ஏற்றிக்கொள்ளலாம். அதாவது பூஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் தாராளமாக. உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும். இதனை சாதாரணமாக செய்யும் போதும் அந்த புத்துணர்ச்சியை நம்மளால் உணர முடியும். மறக்காமல் இந்த முத்திரையை இன்றைக்கே செய்து பாருங்கள். அற்புதமான பலன்களை நீங்கள் நன்றாக உணரலாம். என்னுடைய அனுபவம் கூட. இதை நாம் செய்யும் பொழுது நான் சரகலையில் பயன்படுத்துவேன். சரகலைக்கு ரொம்ப முக்கியம் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரைகள் நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது அற்புதமான பலன்கள் நம்ம உணரலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் யோகா முத்ரான்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ், அதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் மறக்காமல் அதை பாருங்கள். முக்கியமாக பல நோய்க்கான
எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன முத்திரைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு நோய்க்கு 5-6 விதமான முத்திரைகளை பயன்படுத்தணும். கூடிய விரைவில் அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி முத்திரைகள் தேவைப்படுகிறது, என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னீங்கன்னா நான் பிறகு வீடியோவை உங்களுக்காக நான் போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.